கவனி ராஜா. AS 22 accounting for income taxes. Accounting for income tax. See கவனி. Section 28 ல PGBP chargeability section income tax PGBP chargeability section 28. அதுல நம்ம 29 ல computation of income போடுவோம். கரெக்டா? How to compute business income னு செக்ஷன் பார்ப்போம். அதுல net profit, disallowances, something add, less something போட்டுட்டு கடைசியா ஒரு ஆன்சர் வரும். அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணுவியா இல்ல ஓம் புக்ல வர நெட் ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணுவியா? நம்ம நெட் ப்ராஃபிட் டாக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நெட் ப்ராஃபிட்ல நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணிருக்க மாட்டோம். அதை நம்ம எதுல ஒத்துக்க மாட்டோம், இன்கம் டாக்ஸ்ல ஒத்துக்க மாட்டோம். சில இதை ஆட் பண்ண சொல்லுவோம், சில இது லெஸ் பண்ண சொல்லுவோம். சோ நம்ம ப்ராஃபிட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவன் ப்ராஃபிட்டை நம்ம கொண்டு வரோம். சோ நம்ம ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கட்டுவோமா இல்ல இன்கம் டாக்ஸ் ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கட்டுவோமா? இன்கம் டாக்ஸ் ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கட்டுவோம். சோ எக்ஸாம்பிள் அசியூம் tax profit is 3 lakhs. Accounting profit 2,50,000. 2 lakh. Assume 10% tax. Easy calculation. 30% தான் வச்சுக்கணும். நான் 10% போடுறேன் for easy calculation. இப்போ tax profit நீங்க இதுல 10% போடினா 30,000. இதுல 10% போடினா 25,000. என்னோட கொஸ்டின் இப்போ நீ பே பண்றது 25,000 30,000 உன் சத்தம் ராமரு 25,000 30,000 25,000 30,000 ஏன் 30,000? டாக்ஸ் ப்ராஃபிட்ல தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், டாக்ஸ் பே பண்ணணும். பிஎன்எல் என்ன அமௌண்ட் டெபிட் பண்ணுவேன்? பிஎன்எல் எப்படி 30,000 டெபிட் பண்ணுவேன்? எந்த ரீசன் வச்சு 30,000 டெபிட் பண்ணுவேன்? பிஎன்எல் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் கிரியேட் பண்ணுவல, டாக்ஸ் லெஸ் பண்ணுவல, அது எந்த அமௌண்ட் டெபிட் பண்ணுவ? அக்கவுண்டிங் ப்ராஃபிட்ல டாக்ஸ் போடுவ. அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது எப்படி ட்ரீட் பண்ணுவ? அத பத்தின ஏஎஸ் தான் AS 22. ஓகேவா? அத பத்தின ஏஎஸ் தான் AS 22. See example, first you have to find out tax expense. என்னது tax expense என்ன? tax payable கிடையாது. tax expense is not tax payable. Tax expense the amount debited to P&L. Tax expense is nothing but the amount debited to P&L. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, இதுக்கு அப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். tax expense is equal to amount debited to P&L, which is nothing but current year tax plus or minus deferred tax. புதுசா இருக்கா deferred tax னு ஒரு வார்த்தை? அப்பதான் புதுசா ஒரு வார்த்தை கொண்டு வரேன். என்ன டாக்ஸ்? deferred tax. See, இது புரியுதா? இப்ப நான் அழிச்சிரவா? அப்ப tax expense is nothing but என்ன சொன்ன? current year tax plus or minus. நீங்க ரெண்டு பேரும் தான் பதில் சொல்லணும், அவனுக்கு சிலபஸ்லயே கிடையாது, நீங்க தான் பதில் சொல்லணும். current year tax plus or minus deferred tax. நல்லா கவனிச்சுக்கோ. இந்த வருஷம் profit was 3 lakh. next year profit was 2,50,000. next year profit was 2,50,000. இங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் இங்க டெபிட் ஆயிடுச்சு, இங்க டெபிட் ஆகல. கரெக்டா? ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் இங்க டெபிட் ஆயிருக்கு, அதனாலதான் ப்ராஃபிட் சாரி இங்க டெபிட் ஆயிருக்கு, இங்க டெபிட் ஆகல. கரெக்டா? அப்ப என்னது, இங்க அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ல டெபிட் ஆயிடுச்சு. லைக் ஏதோ ப்ரொவிஷனோ சம்திங் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோ, டெப்ரிசியேஷன் வச்சுக்கோ. நீ புக்ஸ் படி டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்ட. சோ அதிகமா டெப்ரிசியேஷன் போட்டு இன்கம் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. இங்க ஆனா அந்த டெப்ரிசியேஷன் ஒத்துக்கல. அப்ப இந்த 3 lakhங்கிறது அதிகமான ப்ராஃபிட் ஆயிடுச்சு. அதே அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நெக்ஸ்ட் இயர்ல உனக்கு கிடைச்சிருமா? ஃபியூச்சர் இயர்ஸ்ல கிடைக்கும்ல டெப்ரிசியேஷன். லைக் இந்த வருஷம் விட்டது அடுத்த வருஷம் நீ பிடிச்சிருவல, எப்படியும் இந்த வருஷம் டெப்ரிசியேஷன் 10% கிடைச்சிருக்கு. ஆஃப் இயருக்கு 1/2 தான் போட்டிருக்கான், இங்க நான் 6 மாசம் போட்டிருக்கேன், டிஃபரன்ஸ் இருக்கும். இன்கம் டாக்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோயேன், 10 நாள் வச்சிருந்தாலும் ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷன். அப்ப இங்க அதிகமா இருக்கும் டெப்ரிசியேஷன். சம்டைம்ஸ் இங்க 10 நாள் வச்சிருந்தா 10 நாள் டெப்ரிசியேஷன் தான் போடுவோம். அந்த 10 நாள் நெக்ஸ்ட் இயர்ல மிச்ச டெப்ரிசியேஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஃபியூச்சர் இயர்ஸ்ல அட்ஜஸ்ட் ஆகுமா அட்ஜஸ்ட் ஆகாதா? அட்ஜஸ்ட் ஆயிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னு ஒன்னு வச்சிருக்க. அக்கவுண்டிங் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பென்ஸா போட்டிருக்க மாட்டியா? போட்டிருப்ப. போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஃபிட் வந்திருக்கும். அது P&L டாக்ஸ்ல எக்ஸ்பென்ஸா ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். சரி, அடுத்த வருஷம் ஒத்துப்பானா? அடுத்த வருஷமும் ஒத்துக்க மாட்டான். அதுக்கு அடுத்த வருஷம் ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். அப்ப ஆஸ் பர் ப்ரொவிஷன் சில விஷயங்கள் இந்த வருஷத்தினால விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர்ல வரும்.
சே எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாசம் நம்ம பே பண்ணியிருந்தா கூட முனிசிபல் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிடலாம் இன்கம் டாக்ஸ்ல. ஏன்னா நம்ம பிஃபோர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் வரையும் டைம் இருக்கு, கரெக்டா? ஆனா நம்ம ஏப்ரல் மாசம் பே பண்ணிட்டோம்னா அது நெக்ஸ்ட் இயரோட எக்ஸ்பென்ஸா தான் போடுவோம் அக்கௌண்ட்ஸ்ல. ஏன்னா நம்ம இந்த என்ன கான்செப்ட், பீரியடிசிட்டி கான்செப்ட். ஏப்ரல் ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணிருக்க, டாக்ஸ்ல அதை போன வருஷத்துக்கு ப்ரீவியஸ் இயர் ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் இயர் சொல்லி எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிடலாம். ஆனா அக்கௌண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பென்ஸா கிளைம். அக்கௌண்ட்ஸ்ல எந்த வருஷம் போடுவேன், நெக்ஸ்ட் இயர் போடுவேன். டாக்ஸ்ல எந்த வருஷம் போட்டுருவா, இந்த வருஷம் போட்டுருவேன். அப்ப இந்த வருஷம் இதுலயும் நெக்ஸ்ட் இயர் அதுலயும் போட்டுடலாம், இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் அதுலயும் போட்டுடலாம் அப்படின்னா அதுக்கு பேரு டைமிங் டிஃபரன்ஸ். அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் என்ன, டைமிங் டிஃபரன்ஸ். சார் அக்கௌண்ட்ஸ்ல போட்டேன் டாக்ஸ்ல போடவே முடியாது சார் அப்படின்னா அது பர்மனன்ட் டிஃபரன்ஸ். அது பேர் என்ன டிஃபரன்ஸ், பர்மனன்ட் டிஃபரன்ஸ். சரி எக்ஸாம்பிள் டாக்ஸ்ல 150% சயின்டிபிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கு டிரெக்ஷன் கொடுப்போம், அது என்னைக்காச்சும் அக்கௌண்ட்ஸ்ல கிடைக்குமா? அப்ப இங்க 150% போட்டிருந்தா டாக்ஸ் ப்ராஃபிட் வில் பி லெஸ் when compared to accounting profit. அப்ப அந்த டிஃபரன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? எப்பயுமே கிடைக்காது. நெக்ஸ்ட் இயர் கிடைச்சிருமா திருப்பி அக்கௌண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் இயர் போட்டுருவியா? இப்ப இந்த வருஷம் டாக்ஸ்ல போட்ட நெக்ஸ்ட் இயர் அக்கௌண்ட்ஸ்ல போட்டுருவியா? போட மாட்டேன். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல இந்த வருஷம் போட்டுருவா, நெக்ஸ்ட் இயர் டாக்ஸ்ல போட்டுருவியா? போட மாட்டேன். அப்போ அதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ், பர்மனன்ட் டிஃபரன்ஸ். அதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ், பர்மனன்ட் டிஃபரன்ஸ். இப்ப பாரு, profit before depreciation was 12 lakh, tax profit before depreciation was 12 lakhs. இது accounting profit before depreciation was 12 lakh. Tax profit before depreciation also 12 lakh. Tax profit before depreciation is also 12 lakhs. See, depreciation for a 10-day asset. 10 நாள் தான் அந்த அசெட் வச்சிருக்கேன். அந்த அசெட் எத்தனை நாள் தான் வச்சிருக்கேன், 10 days தான். இன்கம் டாக்ஸ்ல half depreciation கொடுத்துருவோம். இன்கம் டாக்ஸ்ல half depreciation. say example 10 lakhs வச்சுக்கோ அசெட்டோட வேல்யூ. 10% னா 1 lakh, half 50,000 depreciation கொடுத்துருவானா? இங்க நம்ம 10 days தான் எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்ணுவோம். 10 lakh into 10%, 10 lakh into 10%, 1 lakh. 1 lakh into 10 by 365 போடுவியா? somewhere around 1000 rupees வச்சுக்கோ. ரவுண்டா நான் 1000 போடுறேன், கரெக்டா? இங்க என்ன வரும், 11,99,000. கரெக்டா? இங்க 11,50,000. கரெக்டா ராஜா? இது ப்ராஃபிட். இது என்ன ப்ராஃபிட், அக்கவுண்டிங் ப்ராஃபிட். இது என்ன ப்ராஃபிட், டாக்ஸ் ப்ராஃபிட். சி அக்கவுண்டிங் ப்ராஃபிட் டாக்ஸ் ப்ராஃபிட்டோட அதிகமா இருக்கு. இப்போ இது இந்த டிஃபரன்ஸ் பர்மனன்ட் டிஃபரன்ஸா டைமிங் டிஃபரன்ஸா? டைமிங் டிஃபரன்ஸ். ஏன்னா இந்த வருஷம் விட்டு போன டெப்ரிசியேஷன் நெக்ஸ்ட் இயர்ல கிடைச்சிரும், அதுக்கு அடுத்த வருஷத்துல கிடைச்சிரும். இந்த வருஷம் கிடைக்கலன்னா அடுத்த வருஷத்துல கிடைச்சிரும். இன்கம் டாக்ஸ்ல டெப்ரிசியேஷன் முடிஞ்சா கூட அக்கௌண்ட்ஸ்ல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிடுவேன். சோ இந்த வருஷம் அந்த அசெட் 10 லட்சம் எக்ஸ்பென்ஸா, அது என்னைக்கோ ஒரு நாள் இன்கம் டாக்ஸ்லயும் கிளைம் பண்ணி முடிச்சிருவேன், அக்கௌண்ட்ஸ்லயும் கிளைம் பண்ணி முடிச்சிருவேன். சோ ரெண்டுத்திலுமே கிடைச்சிரும். பட் டிஃபரன்ஸ் டைமிங்ல தான் டிஃபரன்ஸ் ஆகும். அப்ப இந்த டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ், டைமிங். எனக்கு ஒரு டவுட், 10% டாக்ஸ் வச்சுக்கோ, எந்த அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் நீ பே பண்ணுவ? 10% வச்சுக்கோமா? 1,15,000. இங்க 1,19,900. இது அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டுக்கான டாக்ஸ், இது டாக்ஸ் ப்ராஃபிட்டுக்கான டாக்ஸ். இப்போ டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் கண்டுபிடிக்கலாமா? டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இயர் டாக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டிஃபர்ட் டாக்ஸ். சி இந்த வருஷம் நீ அதிகமா டாக்ஸ் பே பண்ணிருக்கியா, கம்மியா டாக்ஸ் பே பண்ணிருக்கியா? கரண்ட் இயர்ல டாக்ஸ் பே பண்ணது பே பண்ணது இதான டாக்ஸ் ப்ராஃபிட், இதான டாக்ஸ் ப்ராஃபிட். இந்த வருஷம் நீ பே பண்ணது அதிகமா பே பண்ணிருக்கியா, கம்மியா பே பண்ணிருக்கியா? இருக்கிறது டைமிங் டிஃபரன்ஸா, பர்மனன்ட் டிஃபரன்ஸா? டைம். அப்போ அதிகமா பே பண்ணிருக்க, டைமிங் டிஃபரன்ஸ். இப்போ இந்த வருஷம் அதிகமா பே பண்ணா நெக்ஸ்ட் இயர் கம்மியா பே பண்ணுவியா? இந்த வருஷம் கம்மியா பே பண்ணா நெக்ஸ்ட் இயர் அதிகமா பே பண்ணி, இந்த வருஷம் நீ கம்மியா பே பண்ணிருக்க, அப்ப நெக்ஸ்ட் இயர் டாக்ஸ் வில் பி. அப்போ இப்போ நீ கம்மியா பே பண்ணிட்டனா ஃபியூச்சருக்கு நீ லைபிலிட்டி கிரியேட் பண்ணணும். இப்போ நீ அதிகமா பே பண்ணிட்டனா நெக்ஸ்ட் இயர் நீ பே பண்ண வேணாம், அப்ப ஃபியூச்சர்ல நீ என்ன கிரியேட் பண்ணணும், அசெட் கிரியேட் பண்ணணும். அப்படி லைபிலிட்டி கிரியேட் பண்ணா அது பேர் தான் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். லைபிலிட்டி கிரியேட் பண்ணா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி, அசெட் கிரியேட் பண்ணா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். இப்ப பாரு, கரண்ட் இயர் டாக்ஸ் வில் பி 1,15,000. இதுல நோ டவுட், கரெக்டா? பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ்ஸா மைனஸான்னு பாப்போம். லைபிலிட்டினா ஆட் பண்ணணும், அசெட்னா நீ என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். நீ பே பண்ண வேண்டியது 1,15,000. இப்போ நீ டாக்ஸ் பெய்டு லெஸ்ஸா கூடயா? லெஸ். அப்போ யூ ஹேவ் டு கிரியேட் லைபிலிட்டி. ஏன்னா கரண்ட் இயர்ல கம்மியா பே பண்ணிருக்கா, அப்ப ஃபியூச்சர் இயர்ல என்ன ஆயிடும், அது
கரெக்டா ராஜா? இப்போ எவ்வளவு ராஜா டிஃபரன்ஸ்? 4900 ரூபாயா? 4900. அப்ப யூ ஹேவ் டு கிரியேட் 4900 லைபிலிட்டி. எக்ஸ்பென்ஸோட லைபிலிட்டி என்ன பண்ணிடு, ஆட் பண்ணிடு. அப்ப அமௌண்ட் வில் பி 1,19,900. சார் என்ன சார் திருப்பி அதே ஆன்சரை கொண்டு வந்திருக்கீங்க? அப்ப இந்த ஆன்சர் அந்த ஆன்சர் எப்பயுமே சேமா சார்? எப்பயுமே சேம் கிடையாது. அப்புறம் ஏன் சார் இப்ப சேமா வந்துச்சு? நல்லா புரிஞ்சுக்கோ. when the difference is only timing difference, this tax will be is equal to tax expense. This amount is equal to tax expense. இதுல என்ன அமௌண்ட் வந்துச்சோ அது will be tax expense. எப்போது டிஃபரன்ஸ் என்னவா இருந்தா மட்டும். உள்ள பர்மனன்ட்டும் இருக்கு டைமிங்கும் இருக்குன்னா ஆன்சர் வேற என்ன ஆயிடும்? உள்ள டைமிங்கும் இருக்கு பர்மனன்ட்டும் இருக்குன்னா ஆன்சர் என்ன ஆயிடும்? வேற மாதிரி ஆயிடும். இப்ப இந்த இடத்துல 10 lakhs 12 lakhs பதிலா 11 lakhs. சரி, இந்த இடத்துல 12 lakhs இருக்கா, இந்த இடத்துல 13 lakhs வச்சுக்கோ. இப்போ இந்த இது டிப்ரிசியேஷன், இது டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்த்தா பர்மனன்ட் டிஃபரன்ஸா இருக்கு. லைக் டாக்ஸ்ல வந்து உனக்கு கூட டிடக்ஷன் கிடைக்கல, அது கன்ஃபார்ம் கிடைக்கவே கிடைக்காது, ஆனா அக்கௌண்ட்ஸ்ல நீ போட்டிருக்க அது மாதிரி ப்ரொவிஷனா இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த இதுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்குமா? கன்ஃபார்ம் ஃபியூச்சர்ல கிடைக்காது. அப்போ அந்த டயத்துல இந்த அமௌண்ட் வில் நாட் பி டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ். அப்போ ஒன்னு புரிஞ்சுக்கோ, டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இயர் டாக்ஸ், நீ பே பண்ற டாக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டிஃபர்ட் டாக்ஸ். இந்த வருஷம் கம்மியா டாக்ஸ் பே பண்ணிருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதிகமா பே பண்ணணும், டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி ஆட் பண்ணிக்கோ. இந்த வருஷம் அதிகமா பே பண்ணிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கம்மியா பே பண்ணுவ, லெஸ் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். புரியுதா ராஜா? புரியுதா? இப்போ இந்த depreciation was 10,000. Accounting depreciation was 10,000. Tax depreciation was 50,000. Timing difference எவ்வளோ? டிஃபரன்ஸ் எவ்வளோ? சரி, இங்க 1000. அப்போ 49,000. இது டைமிங் டிஃபரன்ஸா? இது டியூ டு டைமிங் டிஃபரன்ஸ். இந்த 49,000 into 10% போடு. அந்த சேம் டெஃபர்ட் டாக்ஸ் ஆர் டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அந்த டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ? 4,900. இந்த 4,900 அசெட்டா லைபிலிட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பாரு, எதுல எங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அப்ப அங்கதான் டாக்ஸ் கம்மியா பே பண்ணிருப்ப. அப்ப டாக்ஸ் என்ன பண்ணும்? ஃபியூச்சர்ல நீ பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல நீ என்ன கிரியேட் பண்ணும்? டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி. நீ என்ன பண்ற? லைபிள் தள்ளி வைக்கிற டாக்ஸ். இந்த வருஷமே பே பண்ணிடுற அதிகமா, இந்த வருஷமே பே பண்ணிடுற. எதுக்கு? நெக்ஸ்ட் இயருக்கு. ஏன்னா இந்த வருஷம் டிரெக்ஷன் கொடுக்கல, அதனால என்ன பண்ணிடுற? நிறைய டாக்ஸ் பே பண்ணிடுற. நெக்ஸ்ட் இயர் அந்த டாக்ஸ் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அப்ப இந்த வருஷம் பே பண்ணிட்டு மைனஸ் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் போட்டு நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணிடு? கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போ. இப்போ இந்த வருஷம் நம்ம கம்மியா பே பண்றோமா அதிகமா பே பண்றோமா? கம்மியா பே பண்றோம். நல்லா குழப்பிக்க கூடாது. இது என்னது? டெப்ரிசியேஷன். இது என்னது? இது டெப்ரிசியேஷன். இது ஒரு டிடக்ஷனா? எங்க டிடக்ஷன் அதிகமா இருக்கு? டாக்ஸ்ல டிடக்ஷன் அதிகமா இருக்கு. அப்ப ப்ராஃபிட் வில் பி லெஸ் இயர். அப்ப டாக்ஸ் வில் பி லெஸ் இயர். அப்ப we are postponing the tax to the future year. அப்ப ஃபியூச்சர்ல liability. அப்போ current year tax plus deferred tax liability. கரெக்டா? current year tax is nothing but அங்க கால்குலேட் பண்ணது 1,15,000 plus 4,900. புரியுதா ராஜா? இன்னொன்னு கொடுப்போம் உனக்கு. என்ன கேட்பான்? அந்த டைமிங் டிஃபரன்ஸ்ல டாக்ஸ் டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியா டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்டான்னு கேட்பான் ராஜா. டெஃபர்ட் டாக்ஸ் உனக்கு இவ்வளவு தூரம் எவ்வளவு அமௌண்ட் டெபிட் ஆகும்லாம் கேட்க மாட்டான். டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்டா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியா? மேக்ஸ் போனா டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ். மேக்ஸ் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ். 5 மார்க் क्वेश्चन ஈஸியா இருக்கும், கவனி. Depreciation as per accounting record was 2 lakh. Depreciation as per accounting was 2 lakh. Income tax 3 lakh. எவ்வளவு இருக்கு? 3 lakhs, sorry 5 lakhs. அப்ப depreciation எங்க அதிகமா இருக்கு? இன்கம் டாக்ஸ்ல அதிகமா இருக்கு. அப்ப இன்கம் டாக்ஸ் ப்ராஃபிட் will be less. இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஏன்னா ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. உனக்கு எக்ஸாம்ல 2 தான் கொடுப்பான் மேக்ஸிமம். ஆனா ஒரிஜினலா பார்க்கும்போது ஒரு 5-6 டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணிருப்போம், அதெல்லாம் அங்க வந்திருக்காது. கரெக்டா?
Unamortized preliminary expense. Unamortized $30,000 கொடுத்திருக்கான். as per tax record. As per அப்போ as per accounting record எதுவுமே கொடுக்கல. as per accounting record அப்ப ஏன் கொடுக்கல? சி 5 வருஷத்துக்கு முன்னாடி preliminary expense பண்ணிருப்ப. அத நம்ம அன்னைக்கே P&L டெபிட் பண்ணிருப்போம் அக்கவுண்ட்ஸ்ல. இன்கம் டாக்ஸ்ல 35D ஞாபகம் இருக்கா? 1/5 1/5 1/5 1/5 1/5 கடைசி 1/5 டாக்ஸ் ரெக்கார்ட்ல கிளைம் பண்ணிருக்கேன். அப்ப இது டைமிங் டிஃபரன்ஸா பர்மனன்ட் டிஃபரன்ஸா? அவ்வளவுதான். சரி, அப்போ அக்கவுண்டிங் ஜி வாஸ் 0. அக்கவுண்டிங் இந்த இடத்துல என்னது 0. சரி, இப்போ இதை செக் பண்ணுவோமா? இப்போ எனக்கு என்ன சொல்லணும்னா இன்கம் டாக்ஸ் ப்ராஃபிட் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு சொல்லணும். இதுதான் வரண்டா, அவசரப்படாதரா. தெரிஞ்சதுன்னா வெளில உட்காந்துக்கிறியா? பேச விடு. இன்கம் டாக்ஸ் ப்ராஃபிட் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு சொல்லணும். இப்ப டெப்ரிசியேஷன் இங்க 2 லட்சம் ரூபாய் இருக்கு. டெப்ரிசியேஷன் இங்கே டாக்ஸ்ல, அப்ப டெப்ரிசியேஷன் அதிகமா சார்ஜ் பண்ணா இன்கம் டாக்ஸ் ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும். அக்கௌண்டிங் ப்ராஃபிட் கொஞ்சம் கூட இருக்கும். எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வச்சுக்கோ பிஃபோர் டெப்ரிசியேஷன். இங்க 10 - 2 8 ஆயிடும். இங்க 10 - 5 5 ஆயிடும். கரெக்டா? அப்போ 3 லட்சம் ரூபாய் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் வாஸ் லெஸ். அப்ப இந்த 3 லட்சம் ரூபாய் இந்த வருஷம் லெஸ்னா ஃபியூச்சர்ல நீ என்ன பண்ணி ஆகணும்? அப்ப டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி. கரெக்டா? 3 lakhsக்கான டாக்ஸ் இஸ் டெஃபர்ட் டாக்ஸ். சரி, இங்க 30,000 ரூபாய் டாக்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் இருக்கு, ஆனா அக்கவுண்ட்ஸ்ல இல்ல. அப்போ இங்க ப்ராஃபிட் வாஸ், டாக்ஸ் ப்ராஃபிட் வாஸ் இது என்ன வரும் சொல்லு? ஏன் லெஸ்? டோட்டல் ப்ராஃபிட் மைனஸ் 30,000 தானே, சோ லெஸ் தான் ஆகும். யோசிச்சு சொல்லு. டிஃபர்ட் டாக்ஸ் இங்க 3 lakhs பர்சன்டேஜ் டாக்ஸ் பர்சன்டேஜ் வாஸ் 50%. அப்போ இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா 3 lakhsல 50% தான் டிஃபர்ட் டாக்ஸா இருக்கும். அப்ப 3 lakhsல 50% வாஸ் 1,50,000 will be the deferred tax liability. ஏன்னா இது எடுத்துக்க கூடாது, இதே எடுத்துக்க கூடாது. இது டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் இன்டு டாக்ஸ் பர்சன்டேஜ் போட்டா தான் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். இன்டு டாக்ஸ் பர்சன்டேஜ் போட்டா தான் நம்ம என்ன எடுத்துக்கணும். டாக்ஸ் பர்சன்டேஜ் என்ன எடுத்துப்போம் கேட்டா ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் எடுத்துக்கணும். ஏன் சார் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ்? நார்மல் டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணுவியா பிளஸ் சர்சார்ஜஸ் போடுவியா? அப்ப சர்சார்ஜஸ்லாம் சேர்த்தா காமனா ஒன்னு சொல்ல முடியாதா? சோ கடைசியா டாக்ஸ் கண்டுபிடி, அது டிவைடட் பை இன்கம் இன்டு 100 போட்டினா உனக்கு என்ன கிடைச்சிரும்? ஆவரேஜ். அதான் எடுத்துக்கணும். சரி, அது இருக்கட்டும். இந்த இடத்துல அன்அமார்டைஸ்டு preliminary expense as per tax record அவ்வளவுதான் கொடுத்திருக்கான். சரி, அன்அமார்டைஸ்டு preliminary expense as per tax record was ₹30,000 கொடுத்திருக்கான். இது டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்டா டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியா? இல்ல இந்த வருஷம் என்னது? இந்த வருஷம் என்னதுதான் பார்க்கணும். கரண்ட் இயருக்கு என்ன? அன்அமார்டைஸ்டு preliminary expense as per tax record. See, ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் when you are in first year, when you are in fifth year. கரெக்டா? when you are in first year, when you are in fifth year. இவன் புக்ல போட்டுற மாட்டான், நல்லா கவனி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இயரா இருக்க போது 1.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ். 30,000 பை 5 இன்டு 5 என்ன? 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம் ரூபாய் preliminary எக்ஸ்பென்ஸா இருந்திருக்கும். நீ கிளைம் பண்றது வெறும் 30,000. நீ கிளைம் பண்றது வெறும் 30,000. ஆனா எவ்வளவு எக்ஸ்பென்ஸா இருந்திருக்கும்? அப்போ இன்கம் டாக்ஸ் இல்ல எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி. அப்ப அதிகமா டாக்ஸ் கட்டிருப்பியா? அதிகமா டாக்ஸ் கட்டிருப்பா ஃபியூச்சர்ல டாக்ஸ் குறைஞ்சிருமா? அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல யூ ஹவ் டு கிரியேட் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். எவ்வளவு தெரியுமா கிரியேட் பண்ணுவ? 1,20,000 இன்டு 30%.
கரெக்டா? 5th இயர்ல ஆல்ரெடி அந்த டெஃபர்ட் டாக்ஸ் கிரியேட் ஆனது இருக்கும். அது நீ என்ன பண்ணுவ? செட் அவுட் பண்ணிடுவ. இந்த இடத்துல டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி இது நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. 5th இயரா இருக்கும்போது இன்கம் டாக்ஸ்ல 30,000 டிடக்ஷன் கிளைம் பண்ணுவ. இன்கம் டாக்ஸ்ல 30,000 டிடக்ஷன் கிளைம் பண்ணுவ. அக்கௌண்ட்ஸ்ல 0 rupees டிடக்ஷன் கிளைம் பண்ணுவ. அப்ப இன்கம் டாக்ஸ்ல கொஞ்சம் ப்ராஃபிட் வில் பி லெஸ் when compared to அக்கவுண்டிங் ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட் கம்மியா இருக்குன்னா ஃபியூச்சர்ல டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ணுவ. ஆனா இந்த டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியை ரெகனைஸ் பண்ணாம இந்த டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்டை செட் ஆஃப் பண்ணிடுவ. ஆல்ரெடி டிஃபர்ட் டாக்ஸ் அசெட் இருக்கும்ல, அசியூம் இதெல்லாம் இல்லன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணிருப்ப? இந்த இடத்துல 1,20,000க்கான 30% டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியா அசெட்டா கிரியேட் பண்ணி வச்சிருப்பியா? நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவ? செகண்ட் இயர்ல இங்க 30,000 வாஸ் எக்ஸ்பென்ஸ், டாக்ஸ்ல அக்கவுண்ட்ஸ்ல 0 rupees எக்ஸ்பென்ஸ். அப்ப டாக்ஸ் ப்ராஃபிட் வில் பி லெஸ். அப்போ 30,000க்கு மட்டும் டிடிஎல் கிரியேட் பண்ணுவியா? டிடிஎல் ஃபார் 30,000 into 30%. அப்ப இங்க 120 into 30% இருக்கும், இங்க 30 into 30% இருக்கும். அப்ப நெட் ஆன்சர் பேலன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 90 into 30% டிடிஏ. ஏன்னா இங்க 120 into 30% டிடிஏ. நெக்ஸ்ட் இயர்ல டிடிஎல். ஏன் டிடிஎல்? ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துக்கு இதெல்லாம் பார்க்க கூடாது, ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. இந்த எக்ஸ்பென்ஸ் வச்சு மட்டும் பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ்ல 0, டாக்ஸ்ல இட் வாஸ் 30,000. அப்போ டாக்ஸ் ப்ராஃபிட் வில் பி லெஸ். அப்ப டாக்ஸ் வில் பி போஸ்ட்போன்ட்னு அர்த்தம். அப்ப டாக்ஸ் கம்மியா கட்டினா ஃபியூச்சர்ல கட்டணும் தானே அர்த்தம். ஃபியூச்சர்ல கட்டணும். அப்ப இது என்னது? டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி. டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி 30,000 into 30%. அப்ப டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி இந்த பக்கம் போடலாமான்னா எய்தர் டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி ஆர் டிஃபர்ட் டாக்ஸ் அசெட் ஏதாவது ஒண்ணுதான் போடணும். அப்ப நீ என்ன பண்ணிடுவ? செட் ஆஃப் பண்ணிடுவ. அப்ப 120 into 30% இருக்கு. இப்ப அது என்னவா மாத்திடுவ? 10% வச்சுப்போமா? 10% கால்குலேஷன் வச்சுப்போமா? சும்மா ஈஸி கால்குலேஷனுக்கு. அப்ப என்ன வரும்? இங்க 12,000. அப்ப இங்க டிஃபர்ட் டாக்ஸ் வந்து 10% போட்டீங்கன்னா 3,000 வருமா? அப்ப என்ன பண்ணிடுவோம்? பேலன்ஸ் 9,000 டிடிஏ. திருப்பி நெக்ஸ்ட் இயர் ஒரு 3,000 டிடிஎல். அப்ப பேலன்ஸ் 6,000 டிடிஏ. திருப்பி நெக்ஸ்ட் இயர் ஒரு 3,000 டிடிஎல். 3,000. அடுத்த வருஷம் 3,000. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நீ இருக்க அப்படின்னா எவ்வளவு டிடிஏ? 12,000. கரெக்டா? 12,000 இல்லை, அமௌண்டே சொல்லக்கூடாது. டிஃபரன்ஸ் into tax percentage. Difference into tax percentage will be DTA. கரெக்டா ராஜா? இப்போ உனக்கு கொடுத்த சென்டென்ஸ் படி unamortized preliminary expense as per tax record சொல்லியிருக்கான். unamortized preliminary expense as per tax record அப்படின்னு சொல்லி 30,000 rupees கொடுத்திருக்கான். எந்த வருஷம் கொடுக்கல, எந்த அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவுன்னு கொடுக்கல. அக்கவுண்ட்ஸ்ல இப்ப நான் உனக்கு என்ன அசம்ஷன்ல எடுத்தேன் கிளாஸ்? இப்ப நான் நடத்தின அசம்ஷன் என்ன? 30,000 1/5. 30,000 30,000 1/5 நினைச்சான். ஆனா அவன் கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல 30,000 1/5 படி. அமார்டைஸ்ட் இல்ல, அன்அமார்டைஸ்டே எவ்வளவுதான் இருக்கு? 30,000 இருக்கு. அங்க எவ்வளவு ஒரு எக்ஸ்பென்ஸ் போட்டிருப்ப? தெரியல. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா எந்த டெபினேஷனும் கொடுக்கல. ஆனா சி இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். எக்ஸாம்ல கேட்டதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஆனா ஒரிஜினலா இருந்ததுன்னா இப்படி ஒரு மொட்டை டேட்டா இருக்காது. P&L எவ்வளவு போட்டிருக்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஆஸ் பர் டாக்ஸ் எவ்வளவு போட்டிருக்குன்ற உனக்கு கிளியர் டேட்டா கிடைக்கும். இவன் அது என்ன சொல்லுமா சொல்லியிருப்பான்? டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் கிரியேட் பண்ணுவான். என்ன கிரியேட் பண்ணுவான்? டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். ஏன் சார் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்? எப்படி தெரியுமா நான் சொல்றேன் பாரு. நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கோ. எங்க இருந்து கான்செப்ட் கொண்டு வரான்னு பாரு. அக்கவுண்ட்ஸ்ல ஃபுல்லா கிளைம் பண்ணிடுவ. அக்கவுண்ட்ஸ்ல ஃபுல்லா கிளைம் பண்ணிடுவ. டாக்ஸ்ல ஏதோ ஒரு பகுதி தான் கிளைம் பண்ணுவ. அப்ப டிஃபரன்ஸ் தான் இந்த அன்அமார்டைஸ்ட்.
டிஃபரன்ஸ் தான் இந்த அன்அமார்டைஸ்ட். இங்க ஃபுல்லா கிளைம் பண்ணிருப்ப. சரி எக்ஸாம்பிள் 45,000 வச்சுக்கோ, 50,000 வச்சுக்கோ. இங்க 50,000 கிளைம் பண்ணிருப்ப, இங்க 20,000 தான் கிளைம் பண்ணிருப்ப. அப்ப ரிமைனிங் 30,000 வாஸ் அன்அமார்டைஸ்ட். அப்ப இந்த 30,000ங்கிறது இங்க 20 தானே கிளைம் பண்ணிருப்ப, இங்க எவ்வளவு கிளைம் பண்ணிருக்க 50. அப்ப பாரு இந்த 30 எப்படி புரிஞ்சுக்கணும், அக்கவுண்ட்ஸ்ல 50, டாக்ஸ்ல 20. அப்போ டாக்ஸ்ல ப்ராஃபிட் வாஸ், அப்ப நெக்ஸ்ட் இயருக்கு ப்ராஃபிட் இப்ப என்ன பண்ணிட்ட, கட்டிட்ட. அப்போ டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ். இங்க அவன் கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா, 120ன்றதுக்கான நம்பர். ஃபர்ஸ்ட் இயர்ல 120 அவன் கண்டுபிடிச்சா தெரியுமா, 150 எக்ஸ்பென்ஸ் இன்கட், 30,000 அன்அமார்டைஸ்ட், அந்த மீதி 120 கண்டுபிடிச்சா தெரியுமா. அந்த 120 அவன் டைரக்டா என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். ஏன்னா அவன் கொடுத்திருக்க வார்த்தை என்னது, அன்அமார்டைஸ்ட். நாளைக்கு எக்ஸாம்ல இதே கொஸ்டின் 30,000 கொடுத்துட்டு அமார்டைஸ்ட் கொடுத்துருவான். அப்போ இது ஃபர்ஸ்ட் இயர், இது என்னது ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல ஆஸ் பர் இதுபடி 1/5 போடுவியா, அப்ப 30,000 போட்டிருக்க. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும், 150 இருக்கும். இது 1/5னா மொத்தம் 150 தான் இருந்திருக்கும். அப்போ நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் 120. அப்படி நீ கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல அவன் என்ன வார்த்தை கொடுத்திருக்கான், அன்அமார்டைஸ்ட். அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த அன்அமார்டைஸ்ட். ஃபுல்லா P&L ஃபுல்லா போட்டுருவ, டாக்ஸ்ல கொஞ்சம் தான் போடுவ. அப்படி டிஃபரன்ஸ் இருக்கிறதா என்னது, அன்அமார்டைஸ்ட். அன்அமார்டைஸ்ட் அவனே டிஃபரன்ஸ், இங்க ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு, 3 lakhs. அந்த 3 lakhs டிஃபரன்ஸ் இவன் கொடுத்துட்டான். அப்ப நீ யூ நீட் நாட் டு கால்குலேட் தி டிஃபரன்ஸ். அப்ப 30,000 கொடுத்துட்டானா, இப்ப 30,000க்கு டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்டா டிஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டியான்னு மட்டும் கேட்கறான். அப்ப நீ இங்க இருந்து ரிவர்ஸ் ஒர்க்கிங் போகணும். ஏதோ ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும், எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருந்திருக்கும். டாக்ஸ்ல 50 ரூபா போட்டிருப்ப, இன்கம் டாக்ஸ் சாரி அக்கவுண்ட்ஸ்ல 50 ரூபா போட்டிருப்ப, டாக்ஸ்ல எவ்வளவு தான் போட்டிருப்ப 20. அதனாலதான் இந்த 30 என்னவா இருக்கு, அன்அமார்டைஸ்டா இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் வாஸ் என்ன, 30. இந்த 30 into 10%, 3,000 to be created as என்னது, DTA. அப்போ இங்க DTL was 150, இங்க DTA 50% போட்டு 30,000 ரூபாய்க்குனா 15,000 ரூபாய் வந்துருமா. ஒரிஜினலா இங்க 50% போட்ட மாதிரி இங்க 50% போட்டா 15,000 ரூபாய் வந்துருமா. அப்ப DTL DTA, அப்ப நெட் DTL 1, அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்பதான் எக்ஸாம்பிள் क्वेश्चन கேட்பான் 5 மார்க். இன்னொரு சம் சொல்றவா, depreciation as per tax record 250, accounting record 250. depreciation as per accounting record 250, depreciation as per tax record 550. tax rate 50%, இங்க 250 அங்க. அப்ப டாக்ஸ்ல எக்ஸ்ட்ராவா டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டியா, அப்ப ப்ராஃபிட் will be less. அப்ப டாக்ஸ் நீ என்ன பண்ணிட்ட, போஸ்ட்போன் பண்ணிட்ட. அப்ப ஃபியூச்சர்ல you have to pay tax. அப்ப deferred tax liability of 50%. அப்ப டிஃபரன்ஸ் வாஸ் 3 lakh. 3 lakhல 1.5 lakhs. Unamortized preliminary expense as per record. See, இத வந்தோனே DTA ஞாபகம் வச்சுக்கோ. நான் இது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா அவன் கொடுத்திருக்க வார்த்தை அன்அமார்டைஸ்ட் preliminary expense was 40. அப்ப மீன்ஸ் என்ன, ஏதோ 50 அங்க கிளைம் பண்ணிருப்பான், இங்க 10 தான் கிளைம் பண்ணிருக்கான். அப்ப டிஃபரன்ஸ் இஸ் 40. இங்க அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு கிளைம் பண்ணிட்டான் 50, டாக்ஸ்ல எவ்வளவு தான் கிளைம் பண்ணிருக்கான் 10 தான் கிளைம் பண்ணிருக்கான். அப்ப இங்க ப்ராஃபிட் will be higher, அப்ப tax will be higher. அப்ப next year tax will be low, next year tax will be, அப்ப DTA. அப்போ இந்த 40,000 ரூபாய் இன்டு 50% 20,000 ரூபாய் DTA, இது DTL. அப்ப 1.3 lakhs க்கு DTL. 5 மார்க் क्वेश्चन. now May 18 5 மார்க் क्वेश्चन. அடுத்து சொல்லவா, see permanent difference னா ஒண்ணுமே பண்ண முடியாது. permanent difference னா ஒண்ணுமே பண்ண முடியாது. permanent difference என்ன பண்ணனும், எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிருக்க பிளஸ் டைமிங் டிஃபரன்ஸ்ல உள்ள DTA DTL DTA ஆட் ஆர் லெஸ் பண்ணி டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் போட்டுரு. ஏன் சார் பர்மனன்ட் டிஃபரன்ஸ் போட முடியாது, பர்மனன்ட் டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் இயர்ல இன்கம் ஆஃப் த டாக்ஸியோ டாக்ஸ குறைக்கவோ டாக்ஸ ஏத்தவோ பண்ணாது. எந்த டிஃபரன்ஸ், பர்மனன்ட் டிஃபரன்ஸ். ஆனா டைமிங் டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் இயர் டாக்ஸ குறைச்சிரும் இல்ல ஏத்தும். நெக்ஸ்ட் இயர் குறைக்கும்னா DTA, நெக்ஸ்ட் இயர் ஏத்தும்னா DTL. DTA னா மைனஸ் பண்ணிரு, DTL னா DTA நெக்ஸ்ட் இயர் குறைக்கும்ல. அப்ப இந்த வருஷமே நெக்ஸ்ட் இயர்க்கா பே பண்ண மாதிரியா. அப்ப ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுவ, பே பண்ணதுல இருந்து மைனஸ் பண்ணுவ. நெக்ஸ்ட் இயருக்கு நெக்ஸ்ட் இயர்ல பே பண்ணிக்கலாம் தள்ளி வைக்கிற, அப்ப அது பேர் அவுட்ஸ்டாண்டிங்கா. நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி மொத்தத்தையும் P&L டெபிட் பண்ணிட்டு அது அப்படியே லைபிலிட்டின்னு போடுவோம். சேம் கான்செப்ட். புரியுதா ராஜா என்ன சொல்றேன்ட்டு. இப்போ இதே கொஸ்டின்ல உனக்கு டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் கேக்குறான். இப்போ நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட,
DTL net of 1.3 lakhs. Add DTL நோட add. Tax expense எவ்வளவு? இது current year tax எவ்வளவு போடுவ? Accounting profit ஒன்னு tax profit ஒன்னு வந்திருக்கும்ல. PTPP profit. அதுல tax ஒன்னு பே பண்ணிருப்பல. Plus surcharge plus cess. அந்த tax. அது அப்படியே போட்டுரு. Plus இந்த DTL. உனக்கு क्वेश्चनல ஈஸியா இருக்கணும் debt of 50% கொடுப்பான். அப்படி 50% வரவே வராது. நம்ம we have to find average rate of tax. We have to find ஏன்னா 10 லட்சம் ரூபாய் டாக்ஸ் வரும் பிளஸ் 12% சர்ச்சார்ஜ் 4% செஸ் போட்டு ஆன்சர் 11,29,399 வரும். அந்த நம்பருக்கும் உன்னோட இன்கமுக்கும் டைரக்டா போட்டு 100 போட்டினா ஒரு பர்சன்டேஜ் வரும். அந்த டாக்ஸ் தான் என்ன டாக்ஸ்? அந்த டாக்ஸ் தான் என்ன பர்சன்டேஜ்? ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ். அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். உனக்கு டைரக்டா அவனே கொடுத்துருவான். டாக்ஸ் பர்சன்டேஜ் 30, 40 அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. பட் ஒரிஜினலா நம்ம என்ன பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணோம்? ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ். ஏன்னா அக்கௌண்ட்ஸ்ல வந்து செஸ்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாதுல, சர்ச்சார்ஜ்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாதுல. அப்ப ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்றதுக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் மாத்தணும். டாக்ஸ் பர்சன்டேஜ் 10 30ன்னு வச்சுக்காத. சர்ச்சார்ஜ் செஸ் எல்லாம் ஆட் பண்ணி என்ன வருதோ அதான் உனக்கு பர்சன்டேஜ். புரியுதா ராஜா? இன்னொரு சம் சொன்னா போடுவியா? காதுல வாங்கு. இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கு, முடிச்சா முடிஞ்சிடும். அந்த கான்செப்ட்ல இருந்து இந்த வாட்டி எக்ஸாம்ல கேள்வி வராது. ஏன்னா லாஸ்ட் டைம் அதை கேட்டான். சரியா? சோ இதுல இருந்து அந்த வாட்டி கேள்வி வரப்போது வந்தா லாஸ்ட் சம் பார்க்கலாம். KMTD is working on different project which are likely to be completed within 3 years. வேற ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோம். It recognizes revenue from this contract on percentage of completion method, POCM, percentage of completion method. For financial statement during the 14-15, 15-16, 16-17. For 14-15, 15-16, 16-17. See, contract நாளே டைமிங் டிஃபரன்ஸ் தான். ஒத்துக்கிறியா? டாக்ஸ்ல POCM மெத்தட் யூஸ் பண்ணுவ, அங்க ரிசீவ் பேசிஸ்ல என்ட்ரி போட்டிருப்ப. ஆனா எட் எண்ட் ஆஃப் த 3 இயர்ல இங்க போடுது அங்க போடுது என்னவா தான் இருக்கும். இங்க 115 போட்டிருப்ப, இங்க 324 போடுவ. ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். கரெக்டா இல்லையா? ஏன்னா கான்ட்ராக்ட்ல இருந்து எனக்கு வரப்போற ரெவன்யூன்றது ஒரே ரெவன்யூ தான். எனக்கு 10 லட்ச ரூபாய் கான்ட்ராக்ட்னா எனக்கு எவ்வளவுதான் வரும்? அந்த 3 வருஷத்துல எனக்கு எவ்வளவுதான் வரும்? 10 லட்சம் ரூபாய். நான் டாக்ஸ்ல என்ன பண்றேன்? 10 lakh போட்டு, சரி 30 லட்ச ரூபாய் வச்சுக்கோ. 10 போட்டேன் டாக்ஸ்ல. அக்கௌண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் 0, ஏன்னா 25% கீழே தான் ரெகனைஸ் பண்ணிருக்கேன். அக்கௌண்ட்ஸ்ல வேற ஏதோ ஒரு மெத்தட்ல ரிசிப்ட் பேசிஸ்ல போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரிசிப்ட் பேசிஸ்ல போடுறேன், ரிசிப்டே வரல, 50% கம்ப்ளீட் பண்ணிட்டா, ரிசிப்டே வரல. சோ ஃபர்ஸ்ட் இயர் 0, செகண்ட் இயர் 20, தேர்ட் இயர் 10. பாசிபிள் இருக்கா இல்லையா? ஆனா 3 வருஷத்தை ஆட் பண்ணா, அங்க 3 வருஷத்தை ஆட் பண்ணா, அப்ப கான்ட்ராக்ட்ல வர டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ்? அது போதும். இந்த ஒரு கொஸ்டின் 3 இயருக்கும் போகும். இந்த ஒரு கொஸ்டின் 3 வருஷத்துக்கு எப்படி போடணும்னு போகும். இங்க பாரு, $11 lakh, $16 lakh, $21 lakh income tax. சரி, அக்கௌண்ட்ஸ் 11 lakh, 16, 21 ஆட் பண்ணா என்னது? 20, 40, 46, 48. 48 lakhs வந்திருக்கு. ஒரு வருஷத்துல 11, 16, 17. டாக்ஸ் படி பாத்தீங்கன்னா $48, 7, 18. இது டாக்ஸ் படி. இங்க பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கானா, இங்க வந்து கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டட், ஆக்சுவல் கம்ப்ளீஷன், கான்ஸ் வருதுல, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அக்கௌண்டிங் பண்ணிருக்கான்னு கதை சொல்லியிருக்கான். டாக்ஸ் பர்சன்டேஜ் வாஸ் 35%. டாக்ஸ் பர்சன்டேஜ் வாஸ் 35%. இப்போ ஃபைண்ட் அவுட் டிஃபர்ட் டாக்ஸ் அசெட் ஆர் டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டிங்கிறான். கரெக்டா? நம்ம எக்ஸ்பென்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ஸ்ல 3 lakhs, டாக்ஸ்ல 2 lakhsனு கொடுத்திருக்கான். அப்ப எங்க ப்ராஃபிட் வில் பி ஹை? டாக்ஸ் ப்ராஃபிட் வில் பி ஹை. ஏன்னா இங்க எக்ஸ்பென்ஸ் லோ, சாரி எக்ஸ்பென்ஸ் ஹை, ப்ராஃபிட் வில் பி லோ. இங்க எக்ஸ்பென்ஸ் லெஸ், அப்ப ப்ராஃபிட் வில் பி ஹை. அப்ப எங்க இங்க என்ன வரும்? ப்ராஃபிட் ஹைனா இங்க என்ன வரும்? DTA. கரெக்டா? அப்போ எக்ஸ்பென்ஸ்னா டாக்ஸா கன்வெர்ட், இன்கமா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு டாக்ஸா கன்வெர்ட் பண்ணி DTAவா DTLான்னு பார்ப்போம். இங்க டைரக்டாவே என்ன கொடுத்துட்டான்? இன்கம்னு கொடுத்துட்டான். அப்ப நீ டைரக்டாவே DTAவா DTLான்னு சொல்லிடலாம். டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4 lakhs. 4 lakhs, 11 lakh, 7 lakhs. டிஃபரன்ஸ் வாஸ் என்னது? 4 lakhs. டாக்ஸ்ல கம்மியா தானே கட்டியிருக்க. அப்ப ஃபியூச்சர்ல யூ ஹேவ் டு பே. ஏன்னா 7 lakhs தான் இன்கம் காமிச்சிருக்க. அப்ப ஃபியூச்சர்ல யூ ஹேவ் டு பே மோர். அப்ப ஃபியூச்சர்ல யூ ஹேவ் டு கிரியேட் DTL.
அப்ப நீ இதுல தான் பே பண்ணுவ, எவ்வளவு பே பண்றியோ பே பண்ணிக்கோ, பிளஸ் டிடிஎல் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் 4 lakhs. இங்க 35% கொடுத்திருக்கான், நான் சப்ஸ்டிட்யூட்டட் பை ஈஸி கால்குலேஷனுக்காக. அப்ப 4 lakh into 10% எவ்வளவு? 40,000 டிடி எல். டிடி ஏன் எல்? 11 லட்சம் ரூபாய் டாக்ஸ்ல நீ எவ்வளவு காமிச்சிருக்க? 7 lakhs. அப்ப ஃபியூச்சர்ல யூ ஹேவ் டு பே மோரா? அப்ப ஃபியூச்சர்ல யூ ஹேவ் இப்ப பே பண்ண மாட்டேன், ஃபியூச்சர்ல பே கோயிங் டு பே மோர்னா டிடிஎல். நீ லைபிலிட்டியை போஸ்ட்போன் பண்ற. அப்ப அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்? 11ல 7 காமிச்சிடுற. அப்ப 4 காட்ல 7 வாஸ் பெய்டுன்னு எடுத்துக்கோ, கரண்ட் இயர் டாக்ஸ். 4 வாஸ் அன்பெய்டு, தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். அப்ப என்னது? டிடிஎல் ஆட் பண்ணிக்கணும். சரி, அப்ப ஆல்ரெடி பேலன்ஸ் 40,000 ரூபாய் டிடிஎல்ல இருக்கும். செகண்ட் இயர்ல இங்க 16 காமிச்சிருக்கு, 18 காமிச்சிருக்கு. அப்ப 2 lakhs எக்ஸ்ட்ராவா காமிச்சிட்ட. அப்ப ஃபியூச்சர்ல ப்ராஃபிட், ஃபியூச்சர்ல டாக்ஸ் வில் பி லோவா? இதெல்லாம் பார்க்க கூடாது, கம்பேர் பண்ண கூடாது. அந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும் வச்சு தான் யோசிக்கணும். சார் ஸ்டில் ப்ராஃபிட் வில் பி நெக்ஸ்ட் இயர்ல, ஸ்டில் டாக்ஸ் வில் பி மோர் நீ சொல்லக்கூடாது. ஏன் சார் இங்க 4 லட்சம் டிஃபரன்ஸ், இங்க எவ்வளவு தான் டிஃபரன்ஸ்? ஸ்டில் கம்மியா தானே சார் இருக்கும். அப்ப நீ கரெக்ட் தான் நீ சொல்ற, நான் இல்லன்னு சொல்ற. அதை கடைசியா செட் ஆப்ல பாத்துக்கலாம். அதை கடைசியா இப்போ இந்த வருஷமே இல்ல, இந்த 2 டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் சொல்லுனா டிடிஏவா டிடிஎல்லாம் சொல்ல தெரியும்ல. இங்க 60N தான், இங்க எவ்வளவு காட்டுற? 18. அப்ப எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் காமிச்சா எக்ஸ்ட்ரா டாக்ஸ். அப்ப நெக்ஸ்ட் இயர்ல டாக்ஸ் குறையும். அப்ப 2 lakhs into 10% 20,000 டிடிஏ. அப்ப நெட் பேலன்ஸ் டிடிஎல் 20,000. நெட் பேலன்ஸ் 20,000. 21, 23. அகைன் 2 lakhs எக்ஸ்ட்ராவா காமிச்சிருக்க. 10% டிடி 20,000 டிடிஏ, 20,000 டிடிஎல், பேலன்ஸ் 0. முடிஞ்சு போச்சு. மூணாவது வருஷத்துல டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி இருக்காது. டிஃபர்ட் டாக்ஸ் சார் ஃபர்ஸ்ட் இயர்ல டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவுன்னு क्वेश्चन கேட்டிருக்கான். 7 lakh into 10% 70,000 plus 1,10,000 will be debited to P&L. ஆனா tax paid was 70, 40 was a liability, deferred tax liability. செகண்ட் இயருக்கு ஆகலாம். 18 lakhs into 10% is 1,80,000 minus deferred tax asset 20,000. 1,60,000. கரெக்டா? தேர்ட் 23 lakhs into 10% 2,30,000 minus 20,000 2,10,000. கரெக்டா? 210 plus 160 210 plus 160 370 plus 110 480 48 lakhs total 10%. அப்ப என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் இயர்ல நீ என்ன பண்ணிட்ட? டாக்ஸ் ப்ராஃபிட் அதிகமா பே பண்ணல, லைபிலிட்டி கிரியேட் பண்ணிட்ட. அப்ப சப்சிக்வெண்ட் இயர்ல என்ன ஆயிடும்? குறைஞ்சிடும். செட்டப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நீ என்ன கிரியேட் பண்ணிட்ட? அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி கிரியேட் பண்ணிட்ட. அப்ப சரி, நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் will be 160, தேர்ட் இயர் ப்ராஃபிட் will be 210. கரெக்டா? ஏன்னா இந்த வருஷம் என்ன கிரியேட் பண்ணுவ? கரண்ட் இயர் டாக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டிடிஎல் ஆர் டிடிஏ. கரெக்டா? டிடிஎல் டிடிஏ செகண்ட் இயர்ல, அப்ப மைனஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் இயர்ல டிடிஎல் ஆட் பண்ணு, தேர்ட் இயர்லயும் டிடிஏ. நம்ம பார்த்தது டிடிஏ டிடிஎல் முடிஞ்சா கடைசியா செட்டப் பண்ணி போடணும். இப்போ பிரச்சனை இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா மேட்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, 115 JB ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஆஸ் பர் 115 JB ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஃபைனல் சிலபஸ். சரியா? பட் உனக்கு அந்த சின்ன இன்க்ளூஷன் வரும். எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட் வாஸ் 3 lakh. அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட் வாஸ், டாக்ஸ் ப்ராஃபிட் வாஸ் 2 lakh. இந்த மேட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணுவோம். மேட்னா மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். இப்போ இது இன்கம் டாக்ஸ் 2 lakh. இது அக்கவுண்டிங். மேட் படி ப்ராஃபிட் பார்த்தா 5 lakhs. மேட் படி ப்ராஃபிட் பார்த்தா 5 lakhs. இப்போ பிரச்சனை எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? இன்கம் டாக்ஸ்ல இதை மறைச்சுக்கோ. இதையும் இன்கம் டாக்ஸ் தான் என்ன பண்ணி ஆகணும்? ஒன் சைடு பினான்சியல்ஸ், அந்த சைடு டாக்ஸ். அந்த சைடு டாக்ஸ்ல 2 வந்துருது. இப்போ எது? இன்கம் டாக்ஸ் வந்தது, மேட். இப்போ என்ன சொல்லுவோம்னா, என்னோடது சைடு பக்கம் அக்கௌண்ட்ஸ்ல நான் பிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ப்ராஃபிட் வாஸ் 3 lakhs. ஓ சைடு இதுதான் ப்ராஃபிட்னு பிக்ஸ் பண்ணு. அதுக்கப்புறம் அதையும் இதையும் என்ன பண்ணு?
கம்பேர் பண்ணி அதுதான் ப்ராஃபிட் எப்படி பிக்ஸ் பண்ணுவ? மேட் ப்ராஃபிட் கம்மியா இருந்துச்சுன்னா மேட்டை இக்னோர் பண்ணி நார்மல் டாக்ஸ் பே பண்ணிடு. மேட் ப்ராஃபிட் கம்மியா இருந்துச்சுன்னா மேட்டை இக்னோர் பண்ணிடலாம். சரி என்ன தெரியுமா சொல்றான், சரி எனக்கு டாக்ஸ் முன்னாடி 2 லட்சம் ரூபாய் தான் வருது அப்படின்னு நீ சொல்றேன்னு வச்சுக்கோயேன். இல்ல சார் உங்களுக்கு 115 JB ப்ரொவிஷன் அப்ளை பண்ணுவேன், அதுபடி ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவேன், அதுக்கு டாக்ஸ் எந்த அமௌண்ட் வருதோ அது 5 lakhs இருந்தா 5 lakhs கட்டிருங்க, 3 lakhs கிரெடிட்டா எடுத்துக்கோங்கன்றுவோம். நான் சொல்றது புரியுதா? நீ டாக்ஸ் கால்குலேட் பண்ணா நார்மலா இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணா PGBP கால்குலேஷன் போட்டா இன்கம் டாக்ஸ் வாஸ் உனக்கு 2 lakhs தான் வருது டாக்ஸ். உனக்கு 115 JB ப்ரொவிஷன் அப்ளை ஆகும், மேட் கம்பெனிஸ்க்கு மேட் அப்ளை ஆகும், ஃபோமுக்கு AMT ப்ரொவிஷன் அப்ளை ஆகும், ஆல்டர்னேட் மினிமம் டாக்ஸ்னு ஒரு ப்ரொவிஷன், இவனுக்கு மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ்னு ஒரு ப்ரொவிஷன். இந்த 2 lakhs வருது இவனுக்கு நார்மல் டாக்ஸ். மேட் ப்ரொவிஷன் படி அப்ளை பண்ணி பார்த்தா அவன் சொல்லியிருக்கான் இதெல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் லெஸ் பண்ணி சொல்லியிருக்கான். அவன் ப்ரொவிஷன் படி ஆட் பண்ணி பார்த்தா டாக்ஸ் வாஸ் கம்ஸ் அரௌண்ட் 4 lakhs. இப்ப இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டி என்ன தெரியுமா சொல்லுவான், சார் 4 லட்ச ரூபாய் பே பண்ணிருங்க. எவ்வளவு பே பண்ணிடணும்? 4 லட்ச ரூபாய் கட்டிருங்க. ஆனா உங்களுக்கு டாக்ஸ் எவ்வளவு? மீதி 2 lakhs உங்களுக்கு மேட் கிரெடிட்டா நெக்ஸ்ட் இயர் டாக்ஸ்ல செட் ஆஃப் பண்ணிக்கிறோம். மேட் கிரெடிட்டா நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட்ல அப்படின்றோம். அப்போ இதுல எது அதிகமா இருக்கோ நம்ம அதை தான் என்ன பண்ணி ஆகணும், எடுத்துக்கணும். இது அதிகமா இருந்ததுன்னா இதை எடுத்துக்கிட்டு இதை இக்னோர் பண்ண முடியாது. இது அதிகமா இருந்ததுன்னா இதை எடுத்துட்டு இது என்ன பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கானது என்னவா கிடைச்சிரும், நெக்ஸ்ட் இயர் மேட் கிரெடிட்டா கிடைச்சிரும். இது அதிகமா இருந்ததுன்னா அதை மொத்தமாவே என்ன பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். இப்படி ஒண்ணு இல்லாத மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது அதிகமா இருந்துச்சுன்னா இது இல்லாத மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. சரி, ஆன்சர் ரொம்ப சிம்பிள். கடைசியா உன்ட்ட என்ன கேட்க போறோம், tax expense, current tax, deferred tax. Current tax everyone know. விழுத்திருவேன். கரண்ட் இயர் டாக்ஸ் 5 lakhs into 10% 50,000 ரூபாய். இது அதிகமா இருக்கு இல்ல இது அதிகமா இருக்கு, எதுல அதிகமா இருக்கோ அதுல தானே டாக்ஸ் கட்டணும். கரெக்டாரியா? இன்கம் டாக்ஸ் படி இன்கம் எவ்வளவு வருது, மேட் படி எவ்வளவு இன்கம் வருது, 5 lakhs. அப்ப எதுல டாக்ஸ் கட்ட சொல்லிடுவோம், 5 lakhsல டாக்ஸ் கட்டுறான்ருவோம். சார் 2 lakhs தான் சார் இன்கம், பரவாயில்லப்பா நீ 5 லட்சத்துல டாக்ஸ் கட்டு, மீதி 3 லட்சத்துக்கான டாக்ஸ் உனக்கு என்னவா கொடுத்துறேன், கிரெடிட்டா கொடுத்துறேன். ஆனா நீ இப்ப எவ்வளவு பே பண்ணணும், 5 lakhs இன்கம்கான டாக்ஸ். அப்ப கரண்ட் இயர் டாக்ஸ் இஸ் 5 lakh into 10% 50,000. டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஸ் பர்மனன்ட் டிஃபரன்ஸ் நம்ம ஏதாவது கொடுத்துருக்கானா, கொஸ்டின்ல கொடுத்துருக்கானான்னு பாரு. கொடுத்துருக்கல அப்படின்னா அது டியூ டு டைமிங் டிஃபரன்ஸ். கொடுத்துருக்க மாட்டான், பர்மனன்ட் டிஃபரன்ஸ் கன்ஃபார்ம் கொடுக்க மாட்டான். கொடுக்கலனா அது டியூ டு டைமிங் டிஃபரன்ஸ். அப்ப டியூ டு டைமிங் டிஃபரன்ஸ்னா கரண்ட் டாக்ஸ் லைபிலிட்டிக்கும் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, டெபிட் டாக்ஸ் அசெட் ஆர் லைபிலிட்டி. சி நல்லா புரிஞ்சுக்கோ, பர்மனன்ட் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சம்ல சால்வ் பண்ணி காமிச்சேன். டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் டாக்ஸ் கரண்ட் இயர் டாக்ஸ் கண்டுபிடிச்சேன், பிளஸ் டிஃபரன்ஸ்க்கு டிடிஎல் கண்டுபிடிச்சேன், ஆட் பண்ண இந்த நம்பரே வந்துருச்சு. அப்ப அதான சார் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் கேட்டா அதுதான் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் when there is no permanent difference. அப்ப இந்த இடத்துலயும் பர்மனன்ட் டிஃபரன்ஸ் இல்லனா இது இஸ் ஈக்குவல் டு இது பிளஸ் இதுவா, அப்ப இது இஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் இதுவா, அப்ப இது இஸ் ஈக்குவல் டு அக்கவுண்டிங் ப்ராஃபிட்ல உள்ள டாக்ஸா. அப்ப அக்கவுண்டிங் ப்ராஃபிட் வா அதுல 10%, DTA was 20,000. எப்படி சார் 20,000 சொன்னீங்க? ரொம்ப சிம்பிள். 3 lakhs இங்க, அங்க ரெண்டுத்துல எதுன்னு பிக்ஸ் பண்ணிட்ட, 5 lakhs. அப்ப இங்க டாக்ஸ் ப்ராஃபிட் அதிகமா காமிச்சிருக்க, அப்ப ஃபியூச்சர்ல டாக்ஸ் குறையும். அப்போ 2 lakhsக்கான டிஃபரன்ஸ் 20,000 DTA. இப்ப எவ்வளவு இன்கம் காமிச்சிருக்க, 5 lakh நீ பே பண்ண வேண்டிய டாக்ஸ் 50,000 minus 20,000 will be tax expense. லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல இந்த क्वेश्चन கேட்டா சொல்லுங்க, தைரியமா விட்டுட்டு போ. மேட் வச்ச क्वेश्चन தைரியமா எக்ஸாமுக்கு விட்டுட்டு போ, எக்ஸாம்ல வராது. சார் சப்போஸ் மேட் ப்ரொவிஷன் வாஸ் 1 lakh, விட்டு மேட்டே இல்ல 3 lakhs 2 lakhs மட்டும் தான். அப்ப டாக்ஸ் கம்மியா கட்டிருக்கியா, அப்ப DDL 2 lakhs க்கு டாக்ஸ் 20,000 பிளஸ் 1 lakh ஆன டாக்ஸ் 10,000 DDL ஆட் பண்ணு, அவ்வளவுதான். அப்ப இதுவும் இதோட டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு டேலி ஆயிடும், ஏன்னா there is no permanent difference. இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதோட டாக்ஸ் என்ன ஆகாது, வராது. புரியுதா ராஜா? This all about AS 22. சிம்பிள் கான்செப்ட் என்ன தெரியுமா,
ரெண்ட் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் லெஸ் ப்ரீபெய்ட் கான்செப்ட் தான். ரெண்ட் பெய்டு ஆட் அவுட்ஸ்டாண்டிங் லெஸ் ப்ரீபெய்ட். இங்க டாக்ஸ் பெய்டு இஸ் கால்டு கரண்ட் இயர் டாக்ஸ் பிளஸ் ஃபியூச்சர்ல டாக்ஸ் போஸ்ட்போன் பண்ணா டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி, தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். இப்பவே கூட நிறைய பே பண்ணிட்டனா ப்ரீபெய்டு. சார் இப்பவே எப்ப சார் அதிகமா கூட பண்ணுவேன்? எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா இப்ப டாக்ஸ் அதிகமா பே பண்ணுவேன். இன்கம் அதிகமா இருந்ததுன்னா டாக்ஸ் அதிகமா பே பண்ணுவேன். அப்போ அக்கௌண்டிங் இன்கமோட டாக்ஸ் இன்கம் அதிகமா இருக்குன்னா இந்த வருஷம் நான் டாக்ஸ் அதிகமா பே பண்ணிருப்பேன், நெக்ஸ்ட் இயர் டாக்ஸ் கம்மியா பே பண்ணுவேன். அப்போ டிஃபர்ட் டாக்ஸ் அசெட். இந்த வருஷம் எக்ஸ்பென்ஸ் டாக்ஸ்ல அதிகமா இருக்கு, இன்கம்ல அக்கௌண்ட்ஸ்ல கம்மியா இருக்கு. அப்ப இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ் கம்மியா கட்டிருப்பேன், ஃபியூச்சர்ல நீ நிறைய கட்டுற மாதிரி வரும். கிரியேட் லயபிலிட்டி, டிஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டி. புரியுதா ராஜா? ஒரிஜினல் கான்செப்ட் படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் AS22. அது ஃபைனல்ல படிப்பேன். ஃபைண்ட் அவுட் டிஃபரன்சஸ். எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் நீ? இப்ப நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற வேலை இல்ல, அவனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். எடுத்து டிப்ரிசியேஷன் பிரச்சனை, அன்அமார்டைஸ்டு பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ், அது மாதிரி ரெண்டு கொடுத்துருக்கானா, ஒன்னு அசெட்னா இன்னொன்னு லைபிலிட்டி. டிப்ரிசியேஷன் அசெட் கண்டுபிடிச்சுன்னா அடுத்தது என்னவா தான் இருக்கும்? லைபிலிட்டி. அந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோ. இப்ப டிப்ரிசியேஷன் DTL வந்துச்சா, அப்ப கன்ஃபார்ம் அன்அமார்டைஸ்டு எக்ஸ்பென்ஸ் என்னதான் வரும்? DTA வரும். சரியா? இது டவுட் இல்ல. இதுல அந்த கடைசியா படிச்ச மேட்ரிக்ஸ் ஜஸ்ட் பாத்துக்கோ. ஓகே, இது லாஸ்டா போட்டு ஷார்ட் கட் உன் புக்ல பெருசா போட்டிருப்பான். இதே ஆன்சர் உன் புக்ல பெருசா போட்டிருப்பான், நான் ஷார்ட் கட்ல போட்டேன். ஏன்னா இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை கேட்க மாட்டான். மேட் ப்ரொவிஷன் அதிகமா இருந்துச்சுன்னா மேட்டை கன்சிடர் பண்ணணும். மேட்டை இன்கம் டாக்ஸ் வச்சுக்கோ, இந்த பக்கம் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கோ. இது அதிகமா இருந்துச்சுன்னா இதை வச்சுக்கோ, மேட்டை ஃபுல்லா இக்னோர் பண்ணி. புரியுதா ராஜா? இதுல என்ன தெரியுமா வால் என்ன தெரியுமா போட்டிருப்பான், இது புக்ல என்ன தெரியுமா ஆன்சர் போட்டிருப்பான்? கரண்ட் இயர் டாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இயர் டாக்ஸ் பிளஸ். நல்லா கவனி எப்படி ஆன்சர் ஃபார்முலா எழுதிருக்கான், ஏன் அப்படி எழுதிருக்கான்னு சொல்லிடுறேன். புக்ல போட்ட ஃபார்முலா சொல்றேன். டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இயர் டாக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் DTL ஆர் DDA பிளஸ் கிரெடிட் அவைலபிள் அண்டர் மேட்னு கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன மீனிங் சொல்லு பாப்போம். நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா இந்த 5 lakhs இருந்ததுக்கு 5 lakhs டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் 50,000 போட்டோமா. அவன் என்ன பண்ணிட்டான், எப்பயும் போல 2 lakhs டாக்ஸ் 20 போட்டுருவான். இதுக்கு டிஃபரன்ஸ் தானே கிரெடிட், அந்த 30 இங்க போட்டுருவான். 20 plus 30 was அந்த 50 எடுத்து போயிட்டு டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ்ல மைனஸ் பண்ணுவோம். அதுக்கு இதுலயே டாக்ஸ் கண்டுபிடிச்சலாமேடா. ஏன் சார் இப்படி ஒரு ஃபார்முலா எழுதிருக்கானா, இன்டர் பசங்களுக்கு வாட் இஸ் மேட்னு தெரியாது, அதனால அப்படி ஒரு ஃபார்முலா எழுதுறான். உனக்கு இப்ப மேட்னா என்னன்னு தெரியும். மேட் அதிகமா இருந்துச்சுன்னா மேட்ல டாக்ஸ் கட்டணுமா, இன்கம் டாக்ஸ்ல டாக்ஸ் கட்டணுமா? அப்ப மேட் அமௌண்ட் வில் பி தி டாக்ஸ் அமௌண்டா. அப்ப மேட்ல 5 lakhs வந்திருக்கு, அப்ப 5 lakhs தான் நீ என்ன பண்ணுவ, டாக்ஸ் பே பண்ணுவ. அந்த அமௌண்ட் வில் பி கரண்ட் இயர் டாக்ஸ். அப்ப அந்த அமௌண்ட் எடுத்து வந்து இங்க வச்சுக்கோ. அதுக்கும் அக்கௌண்ட்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் தான் DDA ஆர் DDL. கரெக்டா ராஜா? அதை அப்படி போடாம எப்பயும் போல நீ இன்கம் டாக்ஸ்லயே டாக்ஸ் கண்டுபிடி, இதுக்கு உள்ள மேட்டை இங்க போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பெருசா ஒரு ஃபார்முலா அவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பான். அது தேவையில்லாத விஷயம். சரியா?